வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். எவ்வளவு மழை வந்தாலும் தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளது. வியாசார்பாடியில் ஆய்வு பணியை மேற்கொண்ட உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. வடகிழக்கு பருவமழையினை முன்னிட்டு தண்டையார்பேட்டை மண்டலத்தில் உள்ள பல்வேறு கால்வாய்களில் முன்னெச்சரிக்கை பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வார்டு 45 டாக்டர் அம்பேத்கர் கல்லூரி வியாசார்பாடி கால்வாய், 0. வார்டு 36 அழகேசன் தெரு டான் பாஸ்கோ பள்ளி அருகில் கேப்டன் கார்டன் கால்வாய், 0. வார்டு 37 கொடுங்கையூர் குப்பை சேகரிக்கும் வளாகத்தின் பிரதான வாயில் பகுதியில் உள்ள கொடுங்கையூர் கால்வாய், வார்டு 41 மணலி சாலையில் லிங்க் கால்வாய் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டும் மழையிலும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். மேற்கண்ட பகுதிகளில் நடந்த முடிவுற்ற பணிகள் மற்றும் நடைபெறும் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். நிகழ்வில் அமைச்சர் KN நேரு, நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசுவாமி, சட்டமன்ற உறுப்பினர் RT சேகர், மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார், மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். ஆய்வின் போது உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசுகையில், எவ்வளவு மழை வந்தாலும் தயார் நிலையில் தமிழக அரசு உள்ளது. சமூக வலைதளங்களில் உள்ள புகார்களில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வட சென்னையில் 5-8 சென்டிமீட்டர் மழை பதிவாகும் என வானிலை அறிவித்துள்ளது. அதன்படியில் வடசென்னையில் முதலமைச்சர் உத்தரவில் ஆய்வு செய்கிறோம். வடசென்னையில் 18 கால்வாய்கள், 13 குளங்கள், 331 கிலோமீட்டர் தூர்வாரப்பட்டு 3.5 லட்சம் டன் கழிவுகள் அகற்றம் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார். ரோட்ல கேளுங்களேன், இங்க கேக்குறீங்க. அங்க முன்னாடி போயிடலாமா? அந்த வழியே போங்க. வெப்பத்தில் அது ஃபார்ம் ஆயிருக்கு. நாளைக்கு கரையை கடக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த மோந்தா புயல் வந்து தமிழ்நாட்டில் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆந்திராவை நோக்கி தான் அது சென்று கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த வடசென்னை பகுதி, திருவள்ளூர் பகுதிகளில் ஒரு 5 ஒரு 7-8 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை எதிர்பார்க்கலான்னு வானிலை மையம் வந்து நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தான் முதலமைச்சருடைய உத்தரவுக்கு இணங்க நானும் நம்முடைய அமைச்சர்களும், மேயர், துணை மேயர், அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள், மாநகராட்சி ஆணையர்லாம் இந்த பணிகளை எல்லாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம். வடசென்னையை பொறுத்த வரைக்குங்க இது வரைக்கும் 18 கால்வாய்கள், 13 குளங்களை வந்து சென்னை மாநகராட்சி மூலமாக தூர்வாரப்பட்டிருக்கிறது. மொத்தம் 331 கிலோமீட்டர் நீளம் கால்வாய்கள் தூர்வாரப்பட்டிருக்கிறது. 3.5 லட்சம் டன் கழிவுகள் அங்கிருந்து அப்புறப்படுத்திருக்கிறது. எனவே முதலமைச்சர்கள் இந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் துரிதப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா சோசியல் மீடியால, சமூக வலைதளங்கள்ல பொதுமக்கள் செய்கின்ற புகார்கள் அதையெல்லாம் உடனடியாக கவனிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதன் பேரில் இன்னைக்கு வந்து இந்த வியாசர்பாடி, அம்பேத்கர் கல்லூரி குளம், கேப்டன் கார்டன் கால்வாய், கொடுங்கையூர் கால்வாய் ஆகியவற்றெல்லாம் இன்னைக்கு ஆய்வு செஞ்சிருக்கிறோம். அடுத்த 10 நாட்களுக்கு மிகப்பெரிய மழை இருக்காது அப்படிங்கிறது வானிலை மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு மழை பெஞ்சாலும் அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு நம்முடைய அரசு முதலமைச்சருடைய அவருடைய தலைமையின் கீழே தயாராக இருக்கின்றது.